ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ தான் நம்ம குட் பேட் அக்லி மூவி பார்த்துட்டு அப்படியே பார்க்கிங் லாட்ல இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா மூவி வந்துட்டு ஒரு ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். ஸோ அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் அஜித் ஃபேன் யூ கேன் வாட்ச் மினிமம் 3 times I would say. And normal audience இருந்தாலுமே வந்து you can watch you can watch the movie actually. One more thing, இது நிறைய ரெஃபரன்ஸ் இந்த மூவியில் இருக்குது. ஸோ பீப்புளை வந்து ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. சில டைம் வந்து மூவியை பார்க்கும்போது நிறைய ரெஃபரன்ஸ் இருந்தால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அலுப்பாயிரும். பட் இந்த மூவி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ யூ கேன் வாட்ச் இட் லைக் ஒரு ரொம்ப என்கேஜாக இருப்பீங்க அந்த மூவி பார்க்கும்போது. ஒன் மோர் திங், இந்த மூவியோட கதையே பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பையனை காப்பாற்றுற மாதிரி தானே ஒரு கதை தான். ஸோ அவர் வந்து ஒரு ரெட் டிராகனாக இருக்கார் ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ ஏதோ ஒரு ரீசன் அந்த அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறனால த்ரிஷா மேம் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அண்ட் ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட சன்னை பார்க்கும்போது அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி அஜித் சார் வந்துட்டு அதை சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டேன். பட் ஆனால் அஜித் சாரோட மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் லைக் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிக் ஃபையிங்கான ஒரு டீம் ஒர்க்னு நான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா டீமும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அஜித் சார் எப்படிலாம் காட்டலாம், என்னென்ன காஸ்டியூம்லாம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் த்ரூ த ஃபேன் பாய் சம்பவம் ஆத்விக் ரவிச்சந்திரன் யூ மேட் இட் ஆக்சுவலி வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் பேசப்படுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ராப்ளி ஐ எம் அஜித் ஃபேன், அதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் நார்மல் ஆடியன்ஸும் அதான் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபுல் பவர் பேக்டு ஒரு லைக் ஃபார் தினா, வில்லன், வரலாறு, அமர்கலம், அட்டகாசம், அண்ட் தென் மங்காத்தா, பில்லா, இந்த மாதிரியான மூவி மாதிரி இந்த மூவி அந்த வரிசையில் இந்த மூவி வரும் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ ஃபேன்ஸ்க்கான ஒரு செம ட்ரீட். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து என்ஜாய் பண்ணுங்க. யூ கைஸ் வில் லவ் இட். அண்ட் எண்ட் ஆஃப் த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஸ் காட்டுறாங்க, அதாவது பிகைன் த சீன், அந்த ஒர்க்கும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் மூவி, the way they made it. So love you guys. So please watch the movie in theaters. Bye bye.